இனிய வணக்கம் அன்பர்களே. உங்கள் மின்னல் பருதி வார இதழ் மற்றும் வேர்ல்டு வைட் பிராட்காஸ்டிங்கில் இருந்து கடற்கரை பாண்டியன், துபாயில் இருந்து. உலக தமிழ் மக்கள், உலகத்துல தமிழ் பேசுற தமிழ் மக்களை ஒன்றாக இணைக்கும் ஊடகம் மின்னல் பருதி. இந்த மின்னல் பருதி நிகழ்ச்சியில இதயங்களுடன் இணைவோம், அதாவது இதயங்களுடன் இணைவோம் நிகழ்ச்சி உலகத்தில் உள்ள சிறந்த ஆளுமைகளையும் சிறந்த தலைவர்களையும் சிறந்த முற்போக்கு சிந்தனையாளர்கள், ஸ்டேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது ஸ்டேட்ஸ்மேன் அப்படின்னா அடுத்த தலைமுறைகளை வழி நடத்துகிற ஒரு தலைவர்களை நம்ம உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் அறிமுகப்படுத்துகிற ஒரு சிறிய முயற்சி இதயங்களுடன் இணைவும் நிகழ்ச்சி. இன்றைய இதயங்களுடன் நிகழ்ச்சியில் நம்ம கூட கலந்துகிட்டு இருக்கிறது பங்கு தந்தை அப்படின்னு சொல்லலாம், இல்லை பங்கு சந்தையில அடுத்த தலைமுறைகளை பர்டிகுலரா தமிழ் மக்களை வழி நடத்தி போயிட்டு இருக்க பங்கு சந்தை பிரபலம் திரு PR சுந்தர் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். மின்னல் பருதி ஒரு 14 கண்ட்ரிகள்ல தமிழ் மக்களை இணைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டிஜிட்டல் மேகசின், பிராட்காஸ்டிங், வேர்ல்டு வைட் பிராட்காஸ்டிங். இந்த ஊடகம் பல நம்ம தமிழ் பேசுற நாடுகள், தமிழ் பேசுற மக்கள் பல நாடுகள்ல பரவி இருக்காங்க, தமிழ்நாட்டை தாண்டி. ஸோ அத்தனை மக்களையும் ஒரு இணைக்கிற ஊடகமா இருக்கு. இது வழியா ஒரு 6 லட்சத்துக்கு மேற்பட்ட வாசகர்கள் இருக்காங்க. துபாயிலேயே ஒரு 40,000 மேல வாசகர்கள் ரெகுலரா வாரம் படிக்கிறாங்க. இது வார பத்திரிகை. அதையும் தாண்டி இந்த பிராட்காஸ்டிங் 24/7 நிகழ்வுகள் போய்கிட்டு இருக்கும். இதுல ஹாக்கி, நம்மளோட தமிழ்நாடு ஹாக்கி லைவ் கொடுத்துருக்கோம். அது மாதிரி நிறைய லைவ் ப்ரோக்ராம், லைவ் ஈவெண்ட் வந்துட்டு இருக்கும். அதுலதான் இந்த நிகழ்ச்சி எப்பவுமே இடைவிடாது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த இதயங்களுடன் நினைவு நிகழ்ச்சி தலை சிறந்த ஆளுமைகளை நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களுடைய கருத்துக்கள் மக்களுக்கு எடுத்துட்டு போறது ஒரு சிறிய முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். வணக்கம் ஐயா. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது ஈர பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்கிடுவாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு ரூபா கொடுத்தா அதை ஒரு கோடி இல்லை ஒரு பில்லியனுக்கு எடுத்துட்டு போறதுக்கான சக்தி என்ன அப்படின்னா, அது ஸ்டாக் மார்க்கெட், ட்ரேட் மார்க்கெட்ல இருக்கு. அந்த ஸ்டாக் மார்க்கெட், ட்ரேட் மார்க்கெட்ல ஒரு ஆசிரியரா இருந்து எப்படி நீங்க இந்த ஸ்டாக் ட்ரேட் மார்க்கெட்டுக்குள்ள வந்தீங்க, உங்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் நாங்கள் பர்சனலாக தெரிஞ்சுக்கலாமா? தாராளமாக. நான் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியராக இந்த மாதிரி பங்குச்சந்தையில் பிரபலமாக இருக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு பெருமையான விஷயமா இருந்தாலுமே, நம்ம பேசும்போது சில வார்த்தைகள் அது எப்படி உச்சரிக்கிறோம் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு வச்சுங்களேன், நீங்கள் என்ன கேட்பீங்க? உடம்புக்கு எப்படி இருக்கு இல்லைங்களா? அதையே யாராவது ஒருத்தர் ரொம்ப திமிரா அவங்க கிட்ட பேசினாங்கன்னு வச்சுங்க, என்ன கேட்பீங்க? உடம்பு எப்படி இருக்கு? ரெண்டும் ஒரே வார்த்தை தான். ஸோ உடல்நிலை சரிதான் இல்லாதவர்கிட்ட நம்ம பேசும்போதும் உடம்பு எப்படி இருக்குதுன்னு, ஒருத்தரை மிரட்டும் போது ஒரு இது பேசும்போது நம்ம உடம்பு எப்படி இருக்கு. ஸோ அது வார்த்தைகள் ஒன்று தான், ஆனால் அர்த்தங்கள் வேறு வேறு. ஸோ அதே போல் என்னை பற்றி ஒரு பெருமையாக பேசணுங்கிறதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, சார் ஒரு ஆசிரியர் எப்படி சார் இவ்வளோ பெரிய லெவலில் வந்தீங்க அப்படின்னும் போது, இவ்வளோ பெரிய லெவலில் வந்தது அது ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபோக்கஸும் எடுத்துக்கலாம். ஒரு ஆசிரியராக இருந்து அப்படின்னா அப்போ ஆசிரியர்கள்னா என்ன அவ்வளோ மட்டமா? இல்ல, ஆசிரியர்கள் தான் ஒரு அடுத்த தலைமுறைகளுக்கு வழி நடத்துற ஒரு, கண்டிப்பா மாதா பிதா குரு தெய்வம். குருவுக்கு அப்புறம் தான், அதாவது குருங்கிறது ஒரு உயிரிய பதவி. அதனால ஆசிரியருங்கிறது தப்பா எடுத்துக்க வேண்டிய விஷயம் கிடையாது. ஒரு மாதா பிதாக்கு அப்புறம் வைக்கிற ஒரு இந்தியாவில் ஒரு ஆசிரியராக இருந்தவர் ஒரு ஜனாதிபதியாகவும் வந்திருக்கிறாரு. ஸோ அவருடைய பிறந்த தினத்தை தான் நம்ம ஆசிரியர் தினம் அப்படின்னு கொண்டாடுறோம். சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் சரிங்களா? ஸோ ஒரு இன்சிடென்டலான ஒரு விஷயம் சொல்கிறேங்கிறங்க. அவர் படித்த அதே பள்ளிக்கூடத்தில் தான் நானும் படித்தேன். நான் ஒரு 2 வருஷம் திருத்தணியில் +2 படித்தேன். திருத்தணி அரசாங்க பள்ளிக்கூடத்தில். அதில் தான் அவரும் படித்தார். அதே போல் அப்துல் கலாம் ஐயா எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆசிரியராக இருந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்திருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நான் சாதித்தது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. அதனால் ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஐடியல் சொசைட்டி இதில் எப்படி இருக்கணும்னா, எவ்ரிபடி வாண்ட் டு பிகம் எ டீச்சர். தோஸ் ஹூ cannot become teacher, they settle down for other professions அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆசிரியராக இருந்து வந்தது ஒரு பெரிய விஷயம்தான்.
அதுக்கு அடுத்தது நான் ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது உலகத்திலேயே அதிகபட்சமான ஆசிரியர்கள் உருவாகுகின்ற மாநிலம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா. இந்த 2 மாநிலத்தில் தான் உலகத்திலேயே அதிகபட்சமான ஆசிரியர்கள் உருவாகுகிறார்கள். நேச்சுரலாக சிறந்த ஆசிரியர்களும் இந்த 2 மாநிலத்திலேருந்து தான் வராங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த 2 மாநிலங்களில் நீங்கள் அரசாங்க உத்தியோகத்துக்கு போனீங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் தனியார் பள்ளியில் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக சம்பளம் கிடைக்காது. ஏன்னா சப்ளை நிறைய இருக்குது. அதனால் நான் வந்து வேலை செய்கிறதுக்கு வட இந்தியா போயிருந்தேன், குறிப்பாக குஜராத். அப்போது குஜராத்திஸ் பார்த்திங்கன்னா அந்த பங்குச்சந்தை அப்படின்னாலே வந்து அவங்க குஜராத்திஸ் தான் நம்பர் 1 எப்பவுமே. அந்த காலத்தில் ஒரு ஜோக் சொல்லுவாங்க, பங்குச்சந்தையில் ஒரு 100 ரூபா உள்ளே வருதுன்னா அதில் 95 ரூபா குஜராத்லேருந்து வருது. ஆனால் அப்போ மீதி 5 ரூபா எங்கேருந்து வருது அப்படின்னா, மீதி 5 ரூபா வந்து மற்ற மாநிலங்களில் செட்டில் ஆகிருக்கிற குஜராத்திஸ் கிட்டேருந்து வருது. ஸோ ஏறக்குறைய ஒரு 100% வந்து குஜராத்திஸ் கிட்டேருந்து தான் பங்குச்சந்தையில் பணம் வருது அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னா கூட ஒரு இந்தியாவிலேயே ஒரு தலை சிறந்த தொழிலதிபர்கள் யாராவது 2-3 பேர் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நான் சொல்லலாம், அம்பானி, அதானி, டாட்டா, பிர்லா. இந்த டாட்டா பிர்லாலாம் பார்த்தீங்கன்னா அவங்க பரம்பரையாக தொழில் பண்ணி வந்தவங்க. டாடா பிர்லா கூட அவங்க பார்சி இதில், ஆமாம், ஒரு 200 வருஷமா 300 வருஷமா தொழில் பண்ணி வந்தவங்க. ஆனால் இந்த அம்பானி, அதானிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரேஷன் 2 ஜெனரேஷன்லேயே வந்துட்டாங்க, மிகப்பெரிய வந்தவங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே குஜராத்திஸ். ஸோ இந்த குஜராத்தில் நான் வேலை செய்யும்போது எனக்கு இந்த பங்குச்சந்தை பற்றி ஓரளவுக்கு அறிமுகம் எனக்கு நிறைய கிடைச்சிது. ஸோ அதுதான் வந்து முதல்ல ஒரு பங்குச்சந்தையில் ஒரு ஆர்வத்தை உண்டாக்கிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் சிங்கப்பூர் போயிட்டேன் வேலை செய்கிறதுக்கு. சிங்கப்பூரில் இருந்த வரைக்கும் எனக்கு அந்த பங்குச்சந்தையில் டச் வந்து கொஞ்சம் விட்டு போச்சு. ஏன்னு சொன்னால் இப்போ இந்த காலத்தில் மாதிரி கிடையாது. அந்த காலத்தில் நீங்கள் வந்து ஒரு ஃபோன் பேசணும்னு சொன்னால் வந்து காசு ரொம்ப செலவாகும். அப்போல்லாம் இந்த ஆன்லைன் வர்த்தகம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு புரோக்கருக்கு ஃபோன் பண்ணி தான் நீங்கள் ஷேர் வாங்க சொல்லணும். அந்த நிறைய பிரச்சனைகள் இருந்ததால் அந்த பங்குச்சந்தை விட்டு நான் சுத்தமாக விலகி இருந்தேன். பட் இருந்தாலும் அந்த கனவு மட்டும் தொடர்ந்து இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஒரு நாள் சிங்கப்பூரில் ஒரு நாள் பொழுது போகாமல் டெலிவிஷன் பார்த்துன்னு இருந்தேன். ஒரு சேனல் போர் அடிக்கவே ஒரு சேனல் மாற்றினே வரும்போது ஏதோ ஒரு சேனலில் ஒரு ப்ரோக்ராம் சரி நல்லா இருக்குது பார்ப்போமேன்னு பார்த்தேன். அந்த ப்ரோக்ராமோட பேர் வந்து ஒன் டே வித் த பாஸ். ஒன் டே வித் த பாஸ். அதாவது ஏதோ ஒரு நிறுவனத்தினுடைய தலைமை அதிகாரி கூட ஒரு ஆங்கர் போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக கூட இருப்பாங்க. அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அவர் என்ன பண்ணுறாரு அதை பார்த்துட்டு ஒரு வீடியோ எடுத்து போடுவாங்க. அப்போது அந்த தலைமை அதிகாரி கூட போகிறாங்க. அவர் காலையில் எழுந்திருக்கிறாரு, எழுந்து நேராக ஜிம்முக்கு போகிறாரு. ஜிம்முக்கு போயிட்டு வந்து அந்த ஆங்கர்கிட்ட பேசுறாரு, நம்ம ஆஃபீஸ் கிளம்பலாம் அப்படின்னாங்க. போகலான்னு அவங்க 2 பேரும் அவர் வீட்டு மொட்டை மாடிக்கு போவாங்க. மொட்டை மாடியில் ஒரு ஹெலிகாப்டர் நிற்கும். அந்த ஹெலிகாப்டரில் ஏறுவாங்க. அந்த ஹெலிகாப்டர் அப்படியே, இது வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து சிட்னி ஹார்பர்னு சொல்லுவாங்க. அது மேலே வந்து அந்த ஹெலிகாப்டர் பறக்குது, கடல் உள்ளே போகுது. கடலில் உள்ள ஒரு பெரிய யாட் ஒன்று நிற்குது. அந்த யாட்டில் அந்த ஹெலிகாப்டர் வந்து இறங்குது. அவர் இறங்கி உள்ளே போகிறாரு. ஒரு கதவை திறக்கிறாங்க. ஒரு 4 பேர் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. அவர் வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகலாமா அப்படின்னு அந்த ஆங்கர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கப்புறம் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க. ஆஹா, நம்ம பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும், நமக்கு ஆஃபீஸ் போகிறது காரே கிடையாது, பஸ்ஸில் போயிட்டு இருக்கிறோம். இவர் ஹெலிகாப்டரில் போகிறாரு ஆஃபீஸுக்கு, கடலூரில் ஆஃபீஸ் வச்சுருக்கிறாரு. அப்போது அந்த இதில் வந்து அந்த அதிகாரியை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் ஒரு டெரைவேட்டிவ் ட்ரேடர். அவ்வளோதான். அப்போ அந்த டெரைவேட்டிவ் ட்ரேடர்னா நான் என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ அவங்க என்ன செய்கிறாங்கன்ற விவரம் எனக்கு தெரியாது. ஆனால் பரவாயில்ல, இந்த மாதிரி வாழ்ந்தால் இப்படி தான் ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு அடிப்படையில் வந்தது. அதாவது அப்துல் கலாம் ஐயா சொன்னார்னு சொல்லுவாங்க, நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா முதல்ல கனவு காணணும். கனவு என்பது என்னன்னா, நீங்கள் தூங்கும்போது வர்றதில்லை கனவு, உங்களை எது தூங்க விடாமல் செய்கிறதோ அதுதான் கனவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 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 வாழ்க்கையில் முதல்ல சாதிக்கணும்னா முதல்ல ஒரு கனவு,
ஸோ அந்த கனவு வந்து எனக்கு அந்த ஒரு டெலிவிஷன் சேனலில் அந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த கனவு விதைக்கப்பட்டது. கனவு வந்து இப்போ உங்க கனவு வந்து இப்போ எல்லா இளைஞர்களுக்கும் அதை நீங்களே ஒரு ஆமாம். ஸோ நம்ம வந்து பல இடங்களில் இன்டர்வியூ கொடுக்கும்போதும் சரி யாரோ ஒருத்தர் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணாங்க, அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 4 பேரை இன்ஸ்பயர் பண்ண மாட்டோமான்றதுனால தான் நம்ம இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூவில் நம்ம கொடுக்குறோம். ஸோ அது வந்து ஒரு இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் சிங்கப்பூர்லேருந்து நான் திரும்ப இந்தியாவுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஆசிரியராக வேலை செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை, ஏதோ சில காரணங்களால். சரி நம்ம வந்து 2வது கேரியர்னு சொல்லுவாங்க, செகண்ட் கேரியர் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணும்போது சரி நமக்கு தான் ஓரளவு பங்குச்சந்தையில் அறிமுகம் இருக்கு, நம்ம ஏன் வந்து திரும்ப பங்குச்சந்தைக்கு வரக்கூடாது அப்படின்னப்போ அப்போது இந்த பங்குச்சந்தையில் இருக்கிற சிலர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, சார் நீங்கள் முன்ன இருந்த மாதிரி இல்லை, இப்போ நிறைய சேஞ்சஸ்லாம் இருக்குது, முன்ன ஆன்லைன் வர்த்தகம் கிடையாது, இப்போ ஆன்லைன் வர்த்தகம் இருக்குது, அது மாதிரி நிறைய மாறுதல்கள்லாம் வந்திருக்கு, அதனால் இப்போ நீங்கள் பங்குச்சந்தைக்கு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் பங்குச்சந்தைகள் வந்தேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமாக பங்குச்சந்தையில் இப்போ இருக்கிறேன். இந்த 18 வருஷங்கிறது வந்து ஒரு நீங்கள் எனக்கு ஞாபகம் 2007 2025 கரெக்டா? இந்த 18 வருஷத்தில் ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய ஒரு பிராண்ட், அதாவது ஒரு 200 வருஷம் வந்து ஒரு கம்பெனி வந்து பிராண்டோ அதோ லோகோவோ வந்து எடுத்து வர்றதுக்கு முயற்சி பண்ணி அப்போதான் பிராண்ட் ஆயிருக்கும். ஆனால் இந்த 18 வருஷத்துல PR சுந்தர் அப்படிங்கிற பேரையே பிராண்டா மாத்திருக்கீங்க. ஸோ அதாவது அந்த அளவுக்கு இதுல வந்து உழைப்பு இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சி. இதுல முக்கியமான என்னோட அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், அப்புறம் வந்து ட்ரேடிங், இது எல்லாமே சாதாரண லேமேன் அப்படி சாதாரண நம்மள மாதிரி மக்கள், அதாவது எங்களை மாதிரி மக்கள் பார்வையில் அப்படின்னா இது ஒரு சூதாட்டமா பாக்குற மாதிரி தெரியுது. அதாவது வெளியில இருந்து பாக்குறப்ப இது ஒரு சூதாட்டமா இருக்குமோ, இதுல வந்து நம்ம பணத்தை இழந்துருவோமோ அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த சூதாட்டமா இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. இது சரியா தவறா? இது சரின்னு சொல்ல முடியாது, தவறுன்னு சொல்ல முடியாது. அதாவது இதை எப்படி சொல்றதுன்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு தீப்பெட்டி இருக்கு, ஒரு தீக்குச்சி இருக்கு, அதை வச்சு ஒரு மெழுகுவத்தியை ஏற்றி அந்த மெழுகுவத்தியோட வெளிச்சத்தில் நீங்கள் ஒரு பகவத்கீதையோ குரானோ பைபிளோ படிக்கலாம். அல்லது அதே தீக்குச்சியை வச்சு ஒரு தீப்பந்தத்தை ஏற்றி ஒரு குடிசையை எரிக்கலாம். அப்போ இதுல வந்து குற்றம் தீக்குச்சி மேலையா அல்லது உங்க மேலையா? எந்த எண்ணத்துல அதை உபயோகப்படுத்துறாங்களோ அது. ஆமா. சோ உலகத்துல எல்லா விஷயங்களுமே நல்ல விஷயங்களுக்காக படைக்கப்பட்டது. தீக்குச்சி என்பது ஒரு நல்ல விஷயத்துக்கு படைக்கப்பட்டது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, தீக்குச்சின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா மனித இனமே இருந்திருக்காது, கண்டிப்பா அழிஞ்சு போயிருக்கும். ஸோ எல்லா விஷயங்களும் ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக படைக்கப்பட்டது. ஆனால் எல்லோருமே எல்லாவற்றையுமே நல்லதற்காக பயன்படுத்துவது இல்லை, அதை தவறான வழிகளில் பயன்படுத்துகிறார்கள். அப்போ தவறான வழிகளில் பயன்படுத்தும் போது அது தவறான வழியில் பயன்படுத்துபவருடைய மனநிலையத்தான் நீங்க குறை சொல்ல முடியுமே தவிர அந்த தீக்குச்சியை குறை சொல்ல முடியாது. ஸோ அதே போலதான் பங்குச்சந்தை. நம்ம ரொம்ப பேசிக்கா போவோம். இப்போ நாளைக்கு நீங்க ஏதோ ஒரு பிசினஸ் ஐடியா இருக்கு உங்ககிட்ட, அதுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. இப்போ உங்க அப்பா கிட்ட கேட்குறீங்க, உங்க அப்பா 10 லட்சம் ரூபாய் தானேப்பா நானே கொடுக்குறேன், நீங்க அந்த தொழிலை பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. நீங்க தொழில் பண்ணுவீங்க. இது ஒரு விஷயம். அடுத்து இன்னொரு காலகட்டம் வருது, இன்னொரு பிஸ்னஸ் ஐடியா வருது, 50 லட்சம் ரூபாய் உங்களுக்கு தேவைப்படுது. அப்போதான் உங்களால் அந்த தொழிலை தொடங்க முடியும். அப்போ உங்க அப்பா கிட்ட பேசுறீங்க. அப்போ என்ன சொல்ல, தம்பி ஒரு 10 லட்சம்னா என்னால் முடியும், 50 லட்சம் ரொம்ப கஷ்டமாச்சே, நான் வேணா ஒன்று செய்யலாமா, எனக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க ஒரு 4 பேர், நான் என்கிட்ட 10 லட்சம் ரூபாய் இருக்கிற மாதிரி அந்த 4 நண்பர்கள்கிட்டையும் 10 லட்சம் வாங்குவோம், அதான் 50 லட்சம் வாங்கி நம்ம தொழில் பண்ணுவோம், வர லாபத்தை நம்ம 5 பேரும் பிரித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது வந்து பார்ட்னர்ஷிப். முதல்ல செய்யறது வந்து ப்ரொப்ரைட்டர்ஷிப்பு, இது வந்து பார்ட்னர்ஷிப். சரி, இதுவும் நல்லபடியா போகுது. அடுத்து ஒரு பிஸ்னஸ் ஐடியா வருது, உங்களுக்கு 1000 கோடி ரூபாய் தேவைப்படுது. நிச்சயமா முடியாது. 1000 கோடி ரூபாய் இருந்தால்தான் உங்களால இந்த தொழில் பண்ண முடியும், ஆனா நல்ல தொழில். அப்போ உங்க அப்பா கிட்ட பேசுறீங்க,
தம்பி 10 லட்சம்னா நான் கொடுத்துருவேன், 50 லட்சம் வேணா ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு வாங்கி கொடுத்துருவேன், 1000 கோடி ரூபாய்க்கு நான் எங்கப்பா போவேன் அப்படின்னு கேட்பாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் பொதுமக்கள்கிட்ட இந்த கோரிக்கையை வைக்கிறீங்க. அப்போ பொதுமக்கள் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் அவர்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இது கொடுக்குறாரு, ஒருத்தர்கிட்ட 2000 ரூபாய் இது கொடுக்குறாரு. இந்த மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் வந்து பணத்தை உங்ககிட்ட கொடுக்குறாங்க. அப்போ உங்ககிட்ட ஒரு 1000 கோடி சேர்ந்துருமா? அதை வச்சு நீங்கள் தொழில் பண்ணுறீங்களா? அப்போது நீங்கள் முதல்ல பண்ண தொழில் ப்ரொப்ரைட்டரிஷிப்பு, நீங்கள் ஒருத்தர் தான் ஓனர். அடுத்து பண்ண பிஸ்னஸில் 5 பேர் ஓனர். இப்போ லட்சக்கணக்கான மக்கள் ஓனர். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இப்போது நம்ம ரெண்டாவது சொன்ன இது பார்ட்னர்ஷிப்பில் ஒரு 5 பேர் முதலீடு பண்ணுறாங்க, ஆளுக்கு 10 லட்சம் முதலீடு பண்ணுறாங்க, பிஸ்னஸ் நல்லா போகுது. அதில் யாரோ ஒருத்தர், அந்த முதலீடு பண்ண ஒருத்தர், அவருக்கு வேற ஏதோ செலவு இருக்குது, எனக்கு பணம் வேணும், அதனால நான் என்னுடைய பங்குகளை நான் வித்துடுறேன் அப்படின்னா அதை இன்னொருத்தர் வாங்கிப்பார். 10 லட்சத்துக்கு விற்பாரான்னு கேட்டால் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம நிறுவனம் நல்லா வளர்ந்துருக்கும், நல்ல லாபம் இருக்கும். 10 லட்சத்துக்கு பதில் 15 லட்சமும் கேட்பாரு, அதை இன்னொருத்தர் வாங்கிப்பார். அதே போல தான் இங்கே பங்குகளில் லட்சக்கணக்கான மக்கள் உங்ககிட்ட பணம் கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் 1000 கோடி ரூபாய் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நல்ல லாபம் இருக்குது. அது உங்ககிட்ட இந்த பங்குகளை வாங்கின லட்சக்கணக்கான மக்களில் ஒரு சிலருக்கு பணம் தேவை இருக்கும், அதனால் அது விற்கிறாங்க. அது அதிகமான விலைக்கும் விற்கலாம், குறைவான விலைக்கும் விற்கலாம். அது உங்களுடைய நிறுவனத்தினுடைய லாப நஷ்டத்தை பொறுத்தது. ஸோ பங்குச்சந்தைன்றது இதுதான். அப்போது இது வந்து கேம்பிளிங் அப்படின்னு சொன்னால், அப்போ 5 பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்களே, அப்போ அதுவும் கேம்பிளிங் தானே? அல்லது ஒருத்தரே முதல்ல 10 லட்சம் போட்டு பிஸ்னஸ், அதுவும் கேம்பிளிங் தானே? அப்போது இது கேம்பிளிங்கா பிஸ்னஸான்னு கேட்டிங்கன்னா இது கண்டிப்பாக பிஸ்னஸ் தான். சூப்பர். இது வந்து கேம்பிளிங் கிடையாது. ஆனால் இதை கேம்பிளிங்காகவும் பயன்படுத்தலாம் இல்லைங்களா? இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நான் பொதுவாக சொல்லுவேன், பங்குச்சந்தையை பற்றி பேசும்போது ஒரு இன்ட்ரெஸ்டாக சொல்லுவேன். எப்படின்னா, செபின்ற அமைப்பு இருக்குது, அவங்க தான் ரெகுலேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த பங்குச்சந்தையில் வர்த்தகம் பண்ணுறதுல கிட்டத்தட்ட 99% பேர் நஷ்டம் தான் பண்ணுறாங்க. அதாவது 93% பேர் நஷ்டம் பண்ணுறாங்க. ஒரு 6% பேர் வந்து ப்ராஃபிட் பண்ணுறாங்க. அவங்க பண்ணுற ப்ராஃபிட் வந்து அந்த எஸ்டிடி, ஸ்டாம்ப் டியூட்டி, அந்த சார்ஜஸுக்கு தான் சரியாக இருக்குது. நெட்டாக செலவு போக நெட்டாக அவங்களுக்கு ஸ்டில் 0 ப்ராஃபிட் தான். ஸோ ஒரு 93% நஷ்டம், 6% நோ லாஸ் நோ கெயின், 1% தான் லாபம் அப்படின்னும் போது அப்போ நேச்சுரலாக அடுத்த கொஷின் வருது, சரி எதனால் இவ்வளவு பேர் நஷ்டம் பண்ணுறாங்கன்னா? அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இவ்வளோ பேர் நஷ்டம் பண்ணுறாங்கன்னா அவங்க செய்கிறது எல்லாமே தப்பு, முறையாக அவங்கள கற்றுக்கல. பங்குச்சந்தையில் யார் யார் என்னென்ன செய்கிறாங்களோ எல்லாமே தப்பு. நீங்கள் இப்போ சொல்லுங்கள், பங்குச்சந்தையில் யார் யாருன்னா என்ன செய்கிறான்னு சொல்லுங்கள், நான் சொல்கிறேன் இது எல்லாமே எப்படி தப்புன்ட்டு. இப்போ உங்களுக்கு விவரமாக தெரியலன்னா நானே உங்களுக்கு சில ஹிண்ட்டு கொடுக்குறேன். இந்த பங்குச்சந்தையில் வர்த்தகம் பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பங்குச்சந்தையை தாண்டி அந்த பாரோட லிமிட்டை வர்றதுக்குள்ள இல்லை தாண்டிச்சு அப்படின்னா நம்ம போட்ட முதலீடு வந்து அங்கே நஷ்டமாயிரும். ஆமாம், அது வெளியே வரும். ஒரு ஷேர் வந்து என்ன பண்ணுவாங்க, எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்கள் இந்த ஷேர் வாங்குங்க 100 ரூபா, 90 ரூபாய் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் 100 ரூபாய்க்கு ஷேர் வாங்கினீங்கன்னா தொடர்ந்து ஏறிக்கினா இருக்கணும், 90 ரூபாய்க்கு கீழே வந்ததுன்னா அதை வித்துட்டு வெளியே வந்துடணும். 10 ரூபாய் தான் மேக்ஸிமம் லாஸ். அதுக்கு பேர் தான் வந்து ஸ்டாப் லாஸ். ஆனால் வேற எந்த தொழிலையாவது நீங்கள் ஸ்டாப் லாஸ்ன்ற வார்த்தையை கேள்விப்பட்டுக்கிறீங்களா? கேள்விப்பட்டது கிடையாது. வேற எந்த தொழிலையுமே கேள்விப்படாத நிறைய விஷயங்கள் வந்து பங்குச்சந்தையில் இருக்கும். ஆனால் ஒரு ஆள் எப்படி இருக்கலாம், இல்லை வேற எங்கேயுமே கேள்விப்படாதெல்லாம் இங்கே இருக்குதுன்னா ஒரு ஆள் நம்ம நிறைய புத்திசாலியா அப்படின்னு பார்த்தா, நீங்கள் நிறைய புத்திசாலியாக இருந்தால் இங்கே நிறைய பேர் லாபம் பண்ணணும்ல. ஆனால் டேட்டா அதை சொல்லலை. ஸோ எதுக்காக அதை சொல்ல வரேன்னா, பங்குச்சந்தை முக்கியமாக என்ன சொல்லணும்னாக்கா ஒரு 2-3 விஷயங்கள் சொல்லணும். ஒரு வாட் இஸ் த பிக்கஸ்ட் ரிஸ்க் இன் யுவர் லைஃப்? த பிக்கஸ்ட் ரிஸ்க் இன் யுவர் லைஃப் இஸ் நாட் டேக்கிங் எனி ரிஸ்க். வாழ்க்கையில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும். நான் ரிஸ்கே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தட் இஸ் அ பிக்கஸ்ட் ரிஸ்க். ஒரு உதாரணத்துக்கு எம்ஜி ராமச்சந்திரன் ஒரு பிரபலமான சினிமா நடிகராக இருந்தார். அவர் அப்படியே நடிகராகவே இருந்திருக்கலாம். அவர் நல்ல நடித்த படத்தில் எல்லாம் அவருக்கு நிறைய பணம்லாம் கிடைச்சிது, அது இருந்திருக்கலாம். ஆனால் இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில்
அவர் ஒரு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. அவர் என்ன பண்ணார், சொந்தமாக படம் தயாரிச்சார். அந்த படத்தோட பேரு நாடோடி மன்னன். கொஞ்ச நாள் கழிச்சு அவர் நண்பர்கள்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய சேமிப்பில் பெரும் பணத்தை நான் இந்த படத்தில் முதலீடு பண்ணிட்டேன். இந்த படம் நன்றாக ஓடினால் நான் மன்னன், இந்த படம் ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொன்னால் நான் நாடோடி அப்படின்னு சொன்னாரு. ஆனா அந்த படம் நல்லா சக்சஸ்ஃபுல்லா ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் நடந்தது உலகமே அறியும். ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தார். அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நல்ல பேரும் புகழும் இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதே நிலைமை வந்து இன்னொரு நடிகருக்கு வந்தது. சந்திரபாபு இல்லை நான் சொல்றது ஒரு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. அதற்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமும் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ஒரு அடி அவர் வந்து ஒரு முன்னாடி எடுத்து வைக்கிறதுக்கு தயங்கி அந்த ஒரு அடியை முன்னாடி எடுத்து வைக்கல. ஒருவேளை அவர் அன்னைக்கு ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சிருந்தால் கண்டிப்பா இன்னைக்கு வரைக்கும் அவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சரா ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சூப்பரான தலைவராக வந்திருப்பாரு. ஆமா அது. ஆனா இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு சில தயக்கங்கள். அது எப்படி அந்த தயக்கங்கள்னா, நம்ம வந்து ஒரு தமிழ் மண்ணில் பிறக்காத ஒரு ஆளாச்சே, அதை வந்து ஒரு எதிராக நமக்கு எதிராக திருப்பி விடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு சில பயங்கள் இருந்தது. அப்படி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து ஒரு தமிழர் கிடையாது. இல்லை, உடல் ரீதியாகவும் சில பிரச்சனைகள் இருந்ததுனால தான் அதை தள்ளி போட்டார். அது உடல் ரீதியா பிரச்சனை இருந்ததுன்னு சொன்னது இப்பதானே. 1996 பத்தி நான் பேசுறேன். அப்போ ஒரு நல்ல உடல்நிலையோட தான் இருந்தாரு, நல்ல செல்வாக்கோட இருந்தாரு. சரி, அதுக்கு அடுத்தது இன்னொருத்தர், அவரும் தமிழக முதலமைச்சராக வரணும்னு நினைச்சாரு. பட் அந்த அளவுக்கு சாதிக்க முடியல. ஒரு தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவர்ன்ற அளவுக்கு அவர் வர முடிஞ்சது அவரால். பட் இருந்தாலும் அவர் ஒரு சில செய்த தவறுகளால் அந்த கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில், இன்னும் பெரிய லெவலில் போக முடியாமல் கொஞ்சம் மங்கிடுச்சு. ஸ்டாட்டிஸ்டிக் பிளானிங் அப்படிங்கிறீங்களா கட்சியோட? இருக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அதே முதலமைச்சர் கனவோடு தான் வந்திருக்கிறாரு. அது என்ன நடக்க போகுதுன்னு இன்னும் ஒரு வருஷம் பொறுத்து போனதாக தான் நமக்கு தெரியும். ஸோ எதுக்காக இந்த 4 உதாரணங்கள் சொல்கிறேன்னா, இந்த 4 உதாரணங்களில் ஒருத்தர் கடைசி வரைக்கும் சீஃப் மினிஸ்டராக இருந்தார், ஒருத்தர் வந்து ஒரு சில தயக்கத்தால் அப்படியே பின்னாக்கி போயிட்டாரு, இன்னொருத்தர் சாதிச்சாரு ஆனால் நினைச்ச அளவுக்கு சாதிக்கலை. இப்போ இன்னொருத்தர் வந்து இப்போ தான் ஆரம்ப காலகட்டம்ன்றதுனால என்னோட முடிவு எப்படி இருக்குன்றது இன்னும் கொஞ்ச நாள் போனால் தான் தெரியும். இந்த அரசியல் அப்படிங்கிற பார்வைகளை நீங்க வந்ததுனால, ஃபர்ஸ்ட்லி நீங்க எம்ஜிஆர் பத்தி சொன்னீங்க. எம்ஜிஆர் ஒரு சிறந்த ஆளுமை, நாடோடி மன்னன்ல இருந்து அவரை நீங்க தெளிவா வந்து அவரோட பார்வைகளை நீங்க எடுத்து வச்சீங்க. நான் எப்படின்னா, என்னுடைய வாழ்க்கை ஆரம்பமானதே பத்திரிகை துறை தான். ஸோ அந்த அரசியல் வந்து என்னுடைய கடந்துட்டே வருது, என் வாழ்க்கையோட நடந்து வந்துருக்குது. நானுமே ஒரு சில கட்சியிலையும் சில பொறுப்புகளில் இருந்து விலகிட்டேன். ஓகே, அப்படி இந்த அரசியல் பார்வையில் இந்த 4 தலைவர்கள், நீங்கள் 4 திரைத்துறையிலேருந்து வந்த தலைவர்களை பற்றி நீங்கள் விவரிச்சிருக்கீங்க. இட்ஸ் வெரி குட். உங்களுடைய இந்த பங்கு சந்தை பார்வையை தாண்டி உங்களுடைய பார்வையை வந்து அரசியல் பக்கம் திரும்புதுங்கிறதே ஒரு பெரிய மகிழ்ச்சி. என்னன்னா, ஏதோ நீங்கள் வந்து நீங்கள் இந்த சமுதாயத்திலேருந்து நீங்க கத்துக்கிட்டதையும் சம்பாரிச்சதையும் ஏதோ சமுதாயத்துக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் இருக்குங்கிறத வந்து ஹைலைட் பண்ணுது. இட்ஸ் ரியலி அப்ரிஷியேட்டபிள். அப்படி இந்த 4 பேர்ல 2 பேர் தான் சாதிச்சாங்க, ஒருத்தர் சாதிக்க முடியல அப்படின்னா இது சூழ்நிலை காரணம், உடல்நிலை காரணமா போயிருக்கலாம். பட் ஆனால் இன்னொருத்தருக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா அந்த வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்னுடைய அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்த இளைய தலைமுறைகளுக்கு நீங்க வந்து ஒரு வழிகாட்டியா பங்கு சந்தையிலையும் இருக்கீங்க, ஒரு எதிர்காலத்தை பத்தி ஒரு பார்வை, ஒரு அரசியலை பத்தி ஒரு புரிதல், இப்படி வந்து பல விஷயங்களை உங்களுடைய யூடியூப் வழியாகவும் உங்களுடைய உங்களுடைய வகுப்பறை வழியாகவும் நீங்க வந்து ஆசிரியர், ஒரு தலை சிறந்த ஆசிரியரா வந்து கற்றுக் கொடுத்துட்டு இருக்கீங்க. இதுல வந்து முக்கியமான பிரச்சனை வந்து லாபம் நஷ்டம், இந்த ரெண்டுமே வந்து எப்போதுமே வந்து இந்த ஹார்ட் பீட் மாதிரி இந்த பங்குச்சந்தையில ஏறி இறங்கி வந்துகிட்டே இருக்கும்.
இந்த மனநிலையை சமாளிக்கிறதுக்கு ஒவ்வொரு அடுத்த தலைமுறைகளுக்கு ஏதாவது மனப்பயிற்சியோ இல்ல வழிகாட்டுதலோ உங்களுடைய புத்தகத்துல இல்ல உங்களுடைய இதுல ஏதாவது சிலபஸ் உங்களுடைய சிலபஸ்ல இருக்கா? அது எப்படி நீங்க பயிற்சி வைக்கிறீங்க? இப்போ அதான் சொல்லணும் இல்லைங்களா, அதாவது ஒரு 4 பேர் முயற்சி பண்ணாலுமே எல்லாரும் ஈக்குவல் சக்ஸஸ் கிடையாது. என்னன்னா வந்து ரிஸ்க் எடுக்கணும், ஆனால் அதே நேரத்தில் அது வந்து கால்குலேட்டிவ் ரிஸ்காக இருக்கணும். கண்ணை மூடிக்கின்னு ஒரு ரிஸ்க் எடுத்தால் அது வந்து உங்களுக்கு பெரிய அளவில் நஷ்டத்தில் தான் போய் முடியும். ஸோ அந்த கால்குலேட்டிவ் ரிஸ்க் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ அதான் பங்குச்சந்தையில் நிறைய பேர் தோக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே வந்து யாரெல்லாம் இங்கே இருக்கக்கூடாதோ அவங்களாம் இங்கே இருக்கிறாங்க, யாரெல்லாம் இங்கே இருக்க வேண்டுமோ அவங்களாம் இங்கே இருக்கிறது இல்லை. அதாவது those who can afford to take the risk, they are outside the stock market. Those who cannot take the risk, they are inside the market. But the market is at risk. ஆமாம். ஸோ பங்குச்சந்தைன்றது ஒரு ஏற்ற இறக்கம். ஒரு சினிமா பாட்டே வரும், பங்குச்சந்தையை போல என்னை ஏற்றி இறக்குறேன்ட்டு. ஸோ அது ஏறுதல் இறங்குதலுக்கு உண்டான ஒரு இதுதான். இப்போ இந்த இடத்துல யார் ரிஸ்க் டேக்கிங் அபிலிட்டி இல்லாதவங்க இங்கே வரும்போது அதை வந்து நிறைய பேர் இன்னும் என்ன நினைக்கிறாங்க, நிறைய பேருடைய பணப்பிரச்சனைக்கு ஸ்டாக் மார்க்கெட் ஒரு தீர்வாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் தான் அவங்களுடைய பிரச்சனை இன்னும் அதிகமாக்கி விட்டுடும். ஸோ அதாவது என்ன சொல்ல வரேன்னாக்கா, ஒரு பங்குச்சந்தை வந்தால் நம்ம அப்படியே பெரிய ஆளாயிடலாம், இங்கே பணம் வந்து கோடி கோடியாக புரட்டிடலாம், நம்முடைய இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இது தீர்வு கிடைச்சிரும் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு துறைக்கு நீங்கள் வர முடியாது. இப்போ நான் வந்து இப்போ இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க, இல்லைங்களா. இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரும் பணக்காரர், நான் வந்து ஒரு ஏழை, எனக்கு நிறைய கடன்லாம் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எனக்கு வந்து ஒரு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1 லட்ச ரூபாய் சம்பாரிச்சா தான் என் பிரச்சனைலாம் என்னால் சமாளிக்க முடியும். ஆனால் நான் ஒரு கடையை போடுறேன், நீங்கள் பக்கத்தில் நீங்கள் அந்த கடை, நான் ஒரு தக்காளி விற்கிற கடை போடுறேன், நீங்களும் பக்கத்தில் தக்காளி விற்கிற கடை போடுறீங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வட்டி கட்ட வேண்டியதில்லை, நஷ்டம் எதுவும் இல்லை. என்ன ஒரு நாளைக்கு ஒரு 25,000 ரூபாய் லாபம் வந்தாலே நீங்கள் தக்காளியெல்லாம் விற்றுட்டு வீட்டுக்கு போயிடுவீங்க. இப்போ பரவாயில்ல, நம்ம 25,000 லாபம்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குதுங்க, எனக்கு கடன் நிறைய இருக்குங்க, நான் 1 லட்சம் லாபம் வந்தால் தாங்க நான் விற்பேன் அப்படின்னு நான் உட்கார்ந்து இருந்தாக்கா உங்களை கூட போட்டி போட்டு என்னால் ஜெயிக்க முடியுமா? கஷ்டம். ஸோ அதனால் இங்கே பங்குச்சந்தைக்கு நீங்கள் வரீங்கன்னா, இங்கே பணக்காரர்கள், பணம் படைத்தவர்கள், ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்களும் வராங்க. நீங்கள் ஏழைகள், எனக்கு வந்து இவ்வளோ பணம் வேணும், இவ்வளோ ரிட்டர்ன் வேணும், எனக்கு இவ்வளோ கடன் இருக்குதுன்ட்டு வரீங்க. ஸோ கொஞ்சம் லாபம் வந்தாலும் அவங்க வெளியே போயிடுவாங்க. அப்போ உங்களால் எப்படி லாபம் சம்பாதிக்க முடியும்? அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய மற்ற பிரச்சனைகளை எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு பங்குச்சந்தையை நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸாக பார்க்கணும். இது ஒரு பிஸ்னஸ். இப்போது நீங்கள் ஒரு பொருள் வாங்க போகிறீங்க, நீங்கள் ஒரு பொருள் 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 110 ரூபாய்க்கு விற்கலாம், அது நியாயமாக இருக்கும். இல்லைங்க எனக்கு கடன் நிறைய இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ 200 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா ஏன் வந்து வாங்குவான்? வாங்குறவனுக்கு உங்கள் கடனை பற்றி என்ன கவலை? அப்போ நீங்கள் ஒரு பொருளை விற்கும்போது நான் 100 ரூபாய்க்கு வாங்குறேன், 110 ரூபாய்க்கு விற்கணும், இதுதான் பிஸ்னஸ்ன்ற கான்செப்டில் தான் நீங்கள் பண்ணணுமே தவிர, எனக்கு கடன் நிறைய இருக்குது, எனக்கு பிரச்சனை நிறைய இருக்குதுன்றதை நீங்கள் பிஸ்னஸில் கொண்டு வரக்கூடாது. சார் நிறைய பேர் பங்குச்சந்தைக்கு வரவங்க வந்து, இப்போ நான் பார்க்குற நிறைய பேர் அதான் கேட்குறாங்க, சார் எனக்கு ஒரு 20 லட்ச ரூபாய் கடங்குது சார், பங்குச்சந்தையில் வந்து நான் அந்த கடன் அடைக்க முடியுமா? ஸோ பங்குச்சந்தையை உங்களுடைய ஃபைனான்ஷியல் ப்ராப்ளத்துக்கு உண்டான தீர்வாக நீங்கள் பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபெயிலியர் ஆவீங்க. ஸோ அதனால் வந்து அடிப்படையில் வந்து சில விஷயங்கள், சில நல்ல விஷயங்களையும் சொல்லிடுவோம். அதாவது வந்து ஒரு காலத்தில் வந்து அசட்டுன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து ஃபிசிக்கல் அசட் தான் வச்சுருப்பாங்க. லேண்ட் வச்சுருப்பாங்க, கோல்டு வச்சுருப்பாங்க, இதெல்லாம் ஃபிசிக்கல் அசட்ஸ். ஃபைனான்ஷியல் அசட்டாக பெரும்பாலும் இருக்காது. ஸோ இப்போ என்ன பண்ணேன்னா, இப்போ இருக்கிற இளைய தலைமுறைகள் வந்து கொஞ்சம் ஃபைனான்ஷியல் அசட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ஃபைனான்ஷியல் அசட்டுன்னு வரும்போது நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டு, மற்றபடி இந்த கோல்டு சில்வர் எல்லாம் வச்சுருந்தா கூட அதை நீங்கள் டிஜிட்டல்லே வச்சுருக்கலாம். அது வந்து ஃபைனான்ஷியல் அசட் தான், எனி டைம் விற்றுக்கலாம். ஆனால் நீங்கள் கோல்டாக வச்சுருந்தீங்கன்னா கடையில் போய் விற்க போனீங்கன்னா நீங்கள் வாங்கும்போது செய்கூலி சேதாரம் அதெல்லாம் கொடுப்பீங்க, விற்கும்போது கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டில் தான் வாங்குவாங்க. பட் நீங்கள் டிஜிட்டலாக வச்சுருக்கும்போது வாங்கும்போது 1 கிராம் என்ன விலையோ அதே விலைக்கு தான் வாங்குறீங்க, விற்கும்போதும் 1 கிராம் என்ன விலையோ அதே விலைக்கு தான் விற்கிறீங்க. அதனால் உங்களுக்கு அதில் நஷ்டம் எதுவும் ஏற்படாது.
ஸோ அந்த மாதிரி இந்த ஃபைனான்ஷியல் அசட்டுக்குள்ளே வரணும், அது வந்து ஒரு நல்ல விஷயம். அதே நேரத்தில் இங்கே ஃபைனான்ஷியல் அசட்டுக்குள்ளே வரவங்க ஒரு ரீசனபிள் ரிட்டர்ன் எதிர்பார்ப்போடு வரணும். பங்குச்சந்தைக்கு வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதீதமான எதிர்பார்ப்போடு வராங்க. ஸோ நீங்கள் வந்து எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும்போது ஏமாற்றங்களும் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் உங்களுடைய, அதாவது ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸு இதில் ப்ளஸ் ஆர் மைனஸை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதே அவங்களுக்கு ஒரு மனவள பயிற்சியாக இருக்கும். அப்போ வந்து அதே தப்பை வந்து அவங்க திருப்பி பண்ண மாட்டாங்க, அவங்க சரிப்படுத்திப்பாங்க அப்படிங்கிறது வந்து இதில் புரிய வருது. இது வந்து என்னுடைய கேள்விகள் எல்லாமே வந்து ஒரு சாதாரண மனிதனுடைய கண்ணோட்டத்திலே இருக்குது, கொச்சிக்காதீங்க, தப்பாக இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. அதாவது இந்த ஸ்டாக் மார்க்கெட், அப்புறம் வந்து ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், ஈக்விட்டி, இது எல்லாமே வந்து அதாவது ஒருத்தருடைய உழைப்பு, அதாவது ஒருத்தருடைய கிரியேட்டிவிட்டி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஒரு கம்பெனியோட முதலீடை வந்து நம்ம முதலீடு பண்ற மாதிரி இருக்கு. அடுத்த தலைமுறை இளைஞர்கள் எல்லாருமே முதலீட்டாளர்களாக மாறிட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு உழைக்காத ஒரு சோம்பேறியான சமுதாயத்தை உருவாக்குறோமா அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வினா. இது சரியா தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க, சரியா இருந்துச்சுன்னா அது எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் கொடுங்க. இல்லை, அதாவது இது இப்போ சரி தவறு அப்படின்றது வந்து ஒருத்தர் பார்வையில தான் இருக்கு. சரிங்களா? முதல்ல வந்து அடிப்படையான விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாருமே உழைக்கணும். நீங்க உழைக்கிறீங்க, உழைக்கும்போது உங்களுக்கு அதுக்குண்டான ஊதியம் கிடைக்குது. அந்த ஊதியத்தினுடைய ஒரு பகுதியை நீங்க வந்து சேமிக்கணும். இதுதான் வந்து ஒரு அடிப்படையான விஷயங்கள். ஈவன் நீங்கள் வந்து ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தால் கூட நீங்கள் வாங்குகிற சம்பளத்தில் ஒரு பகுதியை வந்து ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு பிடிச்சிருவாங்க. ஸோ அது என்னென்னா உங்களுடைய ஊதியத்தில் ஒரு பங்கு நீங்கள் கண்டிப்பாக எதிர்காலத்துக்காக சேமிக்க வேண்டும் அப்படின்றது இருக்குது. ஸோ இப்போ யாருமே வந்து நீங்கள் வந்து ஒரு எந்த தொழிலும் பண்ண வேணாம், எந்த வேலையும் செய்ய வேணாம், நீங்கள் வந்துட்டு இங்கே பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்க தவறான புரிதல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த கேள்வி. ஏன்னா மக்களுக்கு வந்து உழைப்புக்கு அப்புறம் தான் வந்து ஒரு முதலீடு இருக்கணும் அப்படிங்கறது ஒரு எண்ணத்தை நம்ம வந்து ஊத்தணுங்கிறதுக்கான. நீங்க வந்து ஒரு தொழில் செய்யணும் அல்லது ஒரு ஏதோ இடத்துல வேலை செய்யணும், நீங்க சம்பாதிக்கணும். அந்த சம்பாதிக்கிற காசுல செலவு போக மீதி இருக்கிற காசை சேமிக்கணும். அந்த சேமிக்கிற காசுல ஒரு பகுதியை வந்து நீங்க வந்து ரிஸ்க் இல்லாத சேமிப்பாகவும் ஒரு பகுதியை ரிஸ்க் உள்ள சேமிப்பாகவும் நீங்கள் வந்து அதை பயன்படுத்தணும். இதுதான் அடிப்படை. இது இப்போ வேறு சிலர் இருக்கிறாங்க, ஒரு பெரும் பணம் படைச்சிருக்கலாம், 100 கோடி 200 கோடி அப்படின்ற அளவுக்கு பணம் இருக்கலாம். அவங்க வந்து வேலைக்கே போகாமல் இருந்து கூட இதை ஒரு முதலீட்டை ஒரு முழு நேர தொழிலாகவும் செய்யலாம். அதில் எதுவும் தப்பு எதுவும் கிடையாது. எந்த லேயர்ல இருக்கும் அப்படிங்கிறது, நம்மளுடைய லேயர் எங்க அப்படிங்கறது கரெக்டா புரிஞ்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த அதாவது ட்ரேடிங் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அடுத்த முதலீடுகளை வந்து அதிகப்படுத்துறதுக்கும் வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்குமான ஒரு நல்ல ஒரு சிறந்த தொழில். கண்டிப்பா. நன்றி. ஸோ உங்களுடைய நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாமே இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வந்து நம்ம சப்ஜெக்டிவாக ட்ரேடிங்குள்ள சப்ஜெக்டுக்குள்ள உள்ள போகிறோம். ஸோ அந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் வலியுறுத்துறீங்க. அது என்ன அப்படிங்கிறது எனக்கான புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும். ஓகே, அது கொஞ்சம் கடினமான விஷயம்தான். பட் நான் உங்களுக்கு சில உதாரணங்களை சொல்லி நான் விளக்குறேன். இப்போது ஒரு தடவை என்ன நடந்ததுனாக்கா, பங்குச்சந்தையில் பங்குகளை வாங்குறோம் விற்கிறோம். அதே போல் காமோடிட்டி சந்தை அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து இந்த குரூட் ஆயில், தங்கம், வெள்ளி இதெல்லாம் வாங்குவாங்க, விற்பாங்க. ஒரு நாள் என்னாச்சு, உலகத்தில் ஏதோ பிரச்சனை. அந்த பிரச்சனைனால அந்த குரூட் ஆயில் $0 வியாபாரம் நடந்தது. $0? ஆமாம், ஃப்ரீ இல்லைங்களா? ஸோ அதாவது பாவலை இல்லைனாலும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைனால ஒரு $10 அப்படின்னு ஒரு குரூட் ஆயில் வந்ததுன்னு வச்சுப்போம். அப்போது என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார், சார் இப்போது $10 வந்தது சார், குரூட் ஆயில் ரொம்ப சீப்பாக இருக்குது, நான் வாங்க போகிறேன் அப்படின்னாரு. இப்போது அவர் நம்ம என்ன சொல்லலாம்னா, அவர் ஸ்பெக்குலேட்டரா, $10 இறங்கி இருக்குது, நாளைக்கு ஏறிடும், அதனால் நான் லாபம் பண்ணணும் அப்படியே ஸ்பெக்குலேட்டரான்னு கேட்டிங்கன்னா அவர் ஸ்பெக்குலேட்டர் இல்லை. அது ஒரு சொன்ன காரணம் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஏங்க, உலகத்தில் பெட்ரோல் விலை அதிகமாக, குரூட் ஆயில் விலை அதிகமாச்சுன்னா இந்தியாவில் பெட்ரோல் விலை அதிகமாகிடும்.
நான் மாதம் மாதம் ஒரு 10,000 ரூபாய் பெட்ரோலுக்காகவே நான் செலவு பண்ணுறேன். அப்போது உலக அளவில் குரூட் ஆயில் விலை ரொம்ப குறைவாக இருக்கும்போது அந்த குரூட் ஆயில் நான் வாங்கிட்டேன்னு சொன்னால் அந்த குரூட் ஆயில் விலை ஏறவில்லைன்னு வச்சுப்போம், நமக்கு அங்கே லாபமே கிடையாது. ஆனால் இங்கே பெட்ரோல் விலையும் ஏறாது. ஆனால் ஒருவேளை குரூட் ஆயில் $10 $50 போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், இங்கே இந்தியாவில் பெட்ரோல் விலை ஏறிடும். பெட்ரோல் விலை இங்கே ஏறினாலும் எனக்கு கவலை இல்லை, ஏன்னா எனக்கு அங்கே குரூட் ஆயிலில் நான் வாங்கி வச்சிருக்கிறது எனக்கு லாபம் வந்துடும். ஸோ அப்படின்னா இப்போ இதுலேருந்து என்ன விஷயம் தெரியுது உங்களுக்கு? இவர் ஒரு ஸ்பெக்குலேட்டர் கிடையாது. இவர் இதுதான் இந்த ஹெட்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெட்ஜிங்னா நமக்கு ஒரு பாதுகாப்பு. ஸோ நம்ம பெட்ரோல் விலை ஏறிச்சுன்னா உலகத்தில், இங்கே பெட்ரோல் விலை ஏறிடுமே இந்தியாவில் அப்படின்னு அங்கே விலை குறைவாக இருக்கும்போது குரூட் ஆயிலை வாங்கிட்டார் அவர். ஸோ உண்மையிலே அந்த நண்பர் அந்த குரூட் ஆயில் ரொம்ப விலை கம்மியாக இருக்கும்போது வாங்கியிருக்கிறாரு. இப்போ அது கிட்டத்தட்ட $65 வந்துருச்சு. கிட்டத்தட்ட 6 மடங்கு 7 மடங்கு விலை ஏறிடுச்சு. இப்போ இந்தியாவில் பெட்ரோல் விலையும் ஏறி போச்சு. ஆனால் அதை பற்றி அவர் கவலைப்படுறதில்லை, ஏன்னா அந்த லாபம் அவருக்கு இங்கே வந்திருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல நஷ்டம் வந்தால் இன்னொரு இடத்துல லாபம் வரும். ஸோ இதுதான் ஒரு ஹெட்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹெட்ஜிங்லேயும் சில விஷயங்கள் இருக்கு. நீங்கள் கூகுளில் போயிட்டு HEDGE அப்படின்னு அடிச்சிங்கனாக்கா அது இந்த பங்குச்சந்தையில் என்ன பண்ணுறாங்கலாம் வரும். அதெல்லாம் உங்களுக்கு புரியாது, நீங்கள் அதெல்லாம் பார்க்க வேணாம். இந்த கூகுளில் போயிட்டு ஹெட்ஜ்னு அடிச்சுட்டு அந்த இமேஜஸ்ன்னு கிளிக் பண்ணுங்க. அந்த ஹெட்ஜ்னா என்ன இமேஜ்னு வரும். அதை பார்த்தாலே உங்களுக்கு பட்டுன்னு புரிஞ்சிடும். அது எப்படின்னா, நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க. வீடு கட்டும்போது வீட்டை சுற்றி கம்பவுண்ட் சுவர் போடுவீங்களா? கண்டிப்பாக. சரி, கம்பவுண்ட் சுவர் போடுறதுக்கு உங்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் செலவாகுமா? ஆகும். எதுக்காக கம்பவுண்ட் சுவர் போடுறீங்க? பாதுகாப்புக்கு தான். பாதுகாப்புக்கு. என்ன பெரிய பாதுகாப்பு? ஒருத்த ஒரு ஏணி எடுத்துன்னு வந்து வச்சு அது மேலே ஏறி ஜம்ப் பண்ணிடலாம் இல்லையா? ரைட்டு தான். ஸோ அப்போ உங்களுடைய பாதுகாப்பு ஒரு நாய் கிட்ட இருந்தும் பூனை கிட்ட இருந்தும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைங்களா? ஒருத்தன் ஏணியை வச்சு அந்த கம்பவுண்ட் சேவரை குதிக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இல்லைங்க, நான் அதுக்கும் இன்னுமே பாதுகாப்பு பண்ணியிருப்பேங்க. அந்த காம்பவுண்ட் சேர் வால் மேலெல்லாம் இந்த கம்பி போட்டிருப்போம், கிளாஸ் பதிச்சோம், அது மாதிரிலாம் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன். சரி, ஒருத்தன் ஹெலிகாப்டரில் குதிக்கிறான், என்ன பண்ணுவீங்க? ஸோ அப்போ என்னன்னா, நீங்கள் ஒரு கம்பவுண்ட் சேவர் கட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்கள் வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு. ஆனால் அது 100% பாதுகாப்பான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பாதுகாப்பு, ஆனால் 100% பாதுகாப்பு கிடையாது. ஸோ அதுதான் இந்த இடத்துல இந்த ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்கள் பண்ணியிருக்கிற முதலீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு. ஆனால் அந்த பாதுகாப்பு 100% பாதுகாப்பான்னு சொன்னால் இருக்காது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங். ஸோ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறது என்னன்னா இந்த பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை பயன்படுத்துகிறவங்க நிறைய பேர் இதை பாதுகாப்புக்காக பயன்படுத்தாமல் இதை ஒரு ஸ்பெக்குலேஷனுக்காக பயன்படுத்த, உங்களுக்கு சொன்ன இல்லைங்களா, இந்த மெழுகுவத்தி வச்சு அந்த மாதிரி தான். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு அருமையான விஷயம், படைக்கப்பட்டது உங்களுடைய பாதுகாப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். இதை பாதுகாப்புக்காக பயன்படுத்தாமல் ஸ்பெக்குலேஷனுக்காக நிறைய பேர் பயன்படுத்த ஆரம்பிச்சதுனால இதை ஒருவேளை கேம்லிங்கோ என்னமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இதை இது பண்ணுறாங்க. சரி, உங்களுக்கு இந்த ஆப்ஷன் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னா அது எவ்வளோ புரியும் தெரியாது. இல்லை, அது கண்டிப்பாக இது ஒரு சிறந்த அறிவு. அது கண்டிப்பாக கிடைக்கணும்னா அது நீங்கள் உங்களுடைய கோர்ஸில் ஜாயின் பண்ணி அவங்க கற்றுப்பாங்க மக்கள். ஏன்னா அதுக்கான வழி இருக்குது. ஸோ அதனால் அவருடைய யூடியூப் வழியாக, உங்களுடைய யூடியூப் வழியாகவும் கோர்ஸ் வழியாகவும் அதை கற்றுப்பாங்க. அடுத்த இறுதியான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஏஐ பங்குச்சந்தைக்குள்ள உள்ள வந்துருச்சு. அதுவே ஆட்டோவே ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ரெண்டாவது பயம் என்ன அப்படின்னா, 2026 யூஎஸோட பேங்க் வட்டி விகிதத்தை எப்படி நிர்ணயிக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. இந்த வட்டி விகிதமும் இந்த ஏஐயும் நம்மளுடைய எதிர்கால பங்குதாரர்களுக்கு எந்த பாதிப்பை ஏற்படுத்தும், அதுல இருந்து எப்படி அவங்க பாதுகாத்துக்கணும்? முதல்லங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அது நல்லா பார்த்தீங்க, அது நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது, அது ஆர்டிஃபிஷியல்.
அது உண்மை கிடையாது. ஸோ நேச்சுரல் இன்டெலிஜென்ஸு தான் உங்களுக்கு வந்து எந்த துறையிலையுமே உங்களால் ஒரு மிகப்பெரிய லெவலில் பரிணமிக்க முடியுமே தவிர ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒன்றும் முடியாது. ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எந்த இடத்துல பயன்படும் அப்படின்னு பார்க்க, இப்போது நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை தேடணும், அது இணையத்தை ஃபுல்லாலாம் நம்ம போய் தேடுறதுக்கு நமக்கு பாசிபிள் கிடையாது. ஆனால் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்கிட்ட கேள்வி கேட்டிங்கன்னா அது என்ன பண்ணும், இணையத்தை முழுக்க தேடி மொத்த டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு அதை ஒரு சம்மரியாக ஒரு நீங்கள் கேட்குற கேள்விக்கு உண்டான பதில் அது கொடுத்துரும். ஸோ அதாவது ஒரு ஏஐன்றது அதுக்கு சொந்தமாக மூலம் கிடையாது, இணையத்தில் ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை கலெக்ட் பண்ணி தான் அது கொடுக்குது. அப்போ அந்த ஆல்ரெடி அந்த இணையத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் உண்மையாக தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த தமிழக அரசியலில் பார்த்தீங்கன்னா இந்த வார் ரூம் அப்படின்னு நிறைய பேர் வச்சுக்கிறாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு அரசியல் தலைவரை பற்றி போய் ஏதாவது இப்போ ஒரு ஜோக்கோ ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்கன்னா உடனே அவங்களுடைய ரசிகர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து இந்த மீம்ஸ் போடுறது, இவங்களை பற்றி கேவலமாக பேசுறது. அப்போ என்னாகும், யாரோ ஒரு அரசியல் தலைவர் கூட ஒரு 10 பேரை வேலைக்கு வச்சிங்கன்னு உங்களை பற்றி மட்டமாக ஒரு உதாரணத்துக்கு சொல்கிற பாருங்க, பிஆர் சுந்தர் ஃப்ராடுன்ட்டு ஏகப்பட்ட இது போட்டு தள்ளுறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிட்ட போயிட்டு பிஆர் சுந்தர் ஃப்ராடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஆமாம் தான் சொல்லும். ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு இங்கே பிஆர் சுந்தர்ன்றவருக்கும் ஒரு அரசியல் தலைவருக்கும் ஏதோ பிரச்சனை, அந்த அரசியல் தலைவருடைய சிஷ்யர்கள் வந்து வார் ரூம்னு வச்சுக்கின்னு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்ட்டுலாம் தெரியாது. அது என்ன பண்ணும், இணையம் முழுக்க போய் தேடும். இணையம் முழுக்க போய் தேடினாக்கா பிஆர் சுந்தர் ஃப்ராடுன்னு நிறைய இருக்குது. ஆமாம், அது பிஆர் சுந்தர் ஃப்ராடுன்னு தான் சொல்லும். ஸோ அது உண்மையான்னு கேட்டிங்கன்னா இந்த உதாரணத்தில் நான் சொன்னதில் அது உண்மை கிடையாது. இது இங்கே இருக்கிற யாரோ 2 பேருடைய பகைக்கால அது உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அதனால் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் இது கிடையாது. அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் இணையம் முழுக்க தேடி உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, அது அந்த வேலையை செஞ்சிடும். அந்த வகையில் தான் அது பயன்படுமே தவிர, ஆனால் இணையத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்களா சரியான விஷயங்களான்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. அந்த வகையில் தான் நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நீங்கள் ஒரு கைட்லைனாக எடுத்துக்கலாம். ஆனால் அதுவே வந்து ட்ரேடெல்லாம் பண்ணிடும் அப்படின்னா அந்த ட்ரேட்லாம் வந்து கண்டிப்பாக வந்து லாபத்தில் முடியும்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒன்று. அடுத்தது நீங்கள் அமெரிக்க மத்திய வங்கி ஃபெட் அவங்க வந்து வட்டி விகிதங்களை குறைப்பாங்களா அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது. இந்த வருஷமே ஒரு 2-3 தடவை வந்து அவங்க குறைச்சிட்டாங்க. திரும்ப டிசம்பர் மாதம் ஒரு தடவை குறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது வந்து சர்டனிட்டி கிடையாது. பொதுவாக இப்போ இருக்கிற சூழ்நிலை என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு அன்சர்டனிட்டி. இந்த ட்ரம்ப்பினுடைய அந்த டேரிஃப், நிறைய நாடுகளில் கூட அந்த டேரிஃப் பிரச்சனை இருக்குது. எக்கனாமிக் வார். ஆமாம், இன்டைரக்ட்லி இந்த வர்த்தக போர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னும் இந்தியா கூடவும் நம்ம அந்த வர்த்தக போர் இன்னும் முடியல. ஸோ இதெல்லாம் வந்து ஓரளவு செட்டில் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அங்கே வந்து ஒரு பொருளாதாரம் ஒரு நிலையாக இருக்கும். அது வரைக்கும் அங்கே பொருளாதாரம் ஒரு நிலையற்ற தன்மையில் இருக்கும். ஸோ பொருளாதாரம் நிலையற்ற தன்மையில் இருந்தால் திடீர்னு அங்கே வந்து ஒரு விலைவாசிகள் ஏறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் ஃபெட் சேர்மன் கூட நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. ஃபெட்டையுமே ட்ரம்ப் தான் கண்ட்ரோல் பண்ணுறாரா? ஒரு ஒத்த தலைமை வந்து உலகத்தை நம்ம இந்த மாதிரி ஒரு அன்ஸ்டேபிள் சிச்சுவேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா நிறைய இதுக்கு பின்னாடி நிறைய ஆளுமைகள் இருக்காங்க, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, கன்ஸ்ட்ரக்டட் கார்பரேட்ஸ் இருக்குது. ஸோ ஹவு ஹீ இஸ் டேக்கிங் த டிசிஷன்? அதாவதுங்க அப்படி சொல்ல முடியாது. ஒரு அதாவது வந்து ஒரு இப்போ இது நீங்கள் கேட்குறது எப்படின்னா, ஒரு இன்கம் டேக்ஸையும் இடியை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாக்கா தியரிட்டிக்கலாக பண்ண முடியாது, ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே போல் தான் வந்து ட்ரம்ப் வந்து ஒரு தியரிட்டிக்கலாக ஃபெட் சேர்மனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் அதில் ஒரு பெரிய ஜோக்கு என்னன்னா, இந்த ஃபெட் சேர்மனை கொண்டு வந்ததே ட்ரம்ப் தான். ஆனால் அவர் இப்போ இருக்கிற ஃபெட் சேர்மன் ஜெரோம் பவல், அவர் எது வந்து நாட்டுக்கு நல்லதுன்னு நினைக்கிறாரோ அதை அவர் தைரியமாக செய்கிறாரு, தைரியமாக பேசுகிறாரு. நீங்கள் இந்தியா மாதிரி கிடையாது. அமெரிக்காவில் வந்து பிரசிடெண்ட்டே எதிர்த்து கூட
நிறைய பேர் பேசுவாங்க. ஸோ ஃபேட் ஷார்மன் வந்து கண்டிப்பாக வந்து பிரசிடென்ட்டை எதிர்த்து பேசுகிறாரு. ஆனால் பிரசிடென்ட் என்ன பண்ண முடியும்னா ஃபேட் ஷார்மனை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஃபேட் ஷார்மனை வேலையை விட்டு தூக்கலாம். அந்த அதிகாரம் அவருக்கு இருக்குது. ஆனால் அப்படி நடந்தால் அது வந்து ஒரு பொதுமக்களுடைய கோபத்துக்கு இவர் ஆளாக வேண்டி வரும். ஸோ அதனால தான் பயந்துன்னு இன்னைக்கு வரைக்கும் வந்து ஃபேட் ஷார்மனை அவர் இன்னும் வேலையை விட்டு தூக்காமல் இருக்குது. ஃபைனான்ஷியல் மார்க்கெட்லாம் வந்து அப்படியே கொலாப்ஸ் ஆகும். ஏன்னா ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டுடைய நம்பகத்தன்மை, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எப்படி ஒரு அரசியல்வாதி வந்து ஒரு அரசாங்க அதிகாரியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படின்ற கோபம் வந்துடும். ஸோ அதனால் ஒரு தியரிட்டிக்கலாக அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது, ப்ராக்டிக்கலாக பண்ணலாம். ஆனால் அதனுடைய எதிர் விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். அதனால அது செய்ய மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் நேற்று வரைக்கும் 100% டாக்ஸ் வச்சிருந்தாரு. திடீர்னு அவர் இவர் மேலே நம்ம சைனாக்கு 10% இறக்கிட்டாரு. ஒரு விசிட் போனாரு, அது 10% இருக்காரு. ஸோ இந்த ஸ்டெபிலிட்டி இஸ் நாட் கண்டினியூஸாக ஒரு அன்ஸ்டேபிளே வச்சுட்டு இருக்காரு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த வர்த்தக போரில் புதுசாக ஏதாவது ஒரு இப்போ டாலர் தான் உலக வர்த்தகத்தை நிர்ணயம் பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த வர்த்தக போருக்கு டாலருக்கான எதிர்ப்பா சைனாவோட மணியோ இல்லை வந்து ரஷ்யாவோடவோ இல்லை பிரிக்ஸோட அமைப்போட ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதனால தான் இவ்வளோ பயத்தில் இருக்காரு ட்ரம்ப். இல்லைங்க, அது எதுவுமே வாய்ப்பு கிடையாதுங்க. டாலர் தான் அது வாய்ப்பு கிடையாது. ஏன்னு சொன்னால் நீங்கள் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, யுஎஸ்எஸ்ஆர் அது ரெண்டும் ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் யுஎஸ்எஸ்ஆர் வந்து டிஸ்இன்டெகிரேட் ஆகிடுச்சு. ஸோ யுஎஸ்எஸ்ஆர் டிஸ்இன்டெகிரேட் ஆகிட்டு இப்போ அவங்களுக்குள்ளவே சண்டை போட்டு, அதாவது இப்போ ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கு சண்டை நடக்குது. ஆனால் ஒரு காலத்தில் ரெண்டும் ஒரே நாடு. ஸோ அது இதானதால் இப்போ ரஷ்யாவுடைய எக்கனாமிக் பவர் வந்து சுத்தமாக போயிடுச்சு உலகத்தில். இதுக்கு அடுத்தபடியாக வந்து ஒரு வேளை வந்து அமெரிக்காவுக்கு மாற்றா ஒரு சமமான ஒரு சக்தியாக உலகத்தில் வரணும் அப்படின்னு சொன்னால் அது சைனா தான் வரணும். ஆனால் அது அவ்வளவு லேசு கிடையாது. ஏன்னா குறிப்பாக வந்து இந்தியா மாதிரி நாடுகள் வந்து சைனாவை கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நெய்பர் அது இருக்குது. அந்த டாலரைசேஷன்ன்றது வந்து அது ரொம்ப சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. ரெண்டாவது, இப்போ இருக்கிற பிரச்சனைகள் வந்து என்ன சொல்கிறதுனா அது ஒரு தற்காலிக பிரச்சனை தான். ஏன்னா ஒரு காலத்தில் ஜெர்மனி ஹிட்லர் அவர் ஆட்சியில் இருந்தப்போ என்ன நினச்சிருப்பாங்க, நம்ம நாட்டுக்கு விடிவு காலமே இருக்காதுன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அதுவும் ஒரு காலத்தில் முடிவுக்கு வந்தது. அதே போல் இந்த ட்ரம்ப்னுடைய பீரியடும் ஒரு காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வந்துடும். அதிகபட்சம் போனால் இன்னொரு இல்லாதது. ஆமாம், அதிகபட்சம் போனால் இன்னும் ஒரு 3 வருஷம். அமெரிக்கா சட்டப்படி ஒரு மனிதர் 2 தடவைக்கு மேலே பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கு போட்டியிட முடியாது. இவர் 2 தடவை ஆல்ரெடி இருந்துட்டாரு. ஆனால் இப்போ வருகின்ற செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரூலையே மாற்றுறதுக்கு அவர் முயற்சி பண்ணுறாரு, 3ஆவது தடவை அவர் நிற்கிறதுக்கு பிளான் பண்ணுறாரு அப்படின்லாம் செய்திகள்லாம் வருது. பட் அது அமெரிக்காவுடைய சட்டத்திட்டங்கள்லாம் நமக்கு அதிகமாக தெரியாது. இது எந்த அளவு பாசிபிள் சட்ட சீர்திருத்தம் கொண்டு வர்றது அப்படின்றது தெரில. அப்படியே கொண்டு வந்தாலுமே அதை நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரில. ஸோ நம்ம இந்திய ஜனநாயகத்தில் இல்லாத ஒரு நல்ல விஷயம் அமெரிக்க ஜனநாயகத்தில் இருக்குதுன்னா அது 2 தடவைக்கு மேலே ஒரு ஆள் வந்து ஆட்சியில் இருக்க முடியாது. ஸோ அதிகபட்சம் இன்னும் ஒரு 3 வருஷம்தான். ஸோ அதனால் வந்து ஏதோ இன்றைக்கி ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துட்டோன்னே இதுக்காக ஒரு மிகப்பெரிய தீர்வெல்லாம் வந்து எதிர்பார்க்குறாங்க. பட்டு அதுக்குண்டான பாசிபிலிட்டிலாம் வந்து ரொம்ப 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 கம்மி, வாய்ப்புகள் இல்லை. ரொம்ப விளக்கமான பதில். அதாவது கடந்த ஒரு மணி நேரமாக நம்ம வந்து பிஆர் சார் கூட வந்து பிஆர் சுந்தர் சார் கூட வந்து நம்ம பல விஷயங்களை வந்து நம்ம விவாதிச்சிருக்கோம். இதில் வந்து நம்ம எனக்கும் பிஆர் சாருக்கும் உள்ள பழக்கம் அப்படின்னா கடந்த 3 வருடங்களா ஐயா கூட பழகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. நிறைய மேடைகளில் பார்த்துருக்கேன். இவங்களுடைய ஆளுமை திறமை, அவங்களுடைய பார்வை, அதாவது உலக அரசியல், உலகத்தோட பொருளாதாரம், அதை தாண்டி வந்து ஒவ்வொரு நாட்டோட பொருளாதாரம், ஒவ்வொரு கேட்டகரிஸ் ஆஃப் கம்பெனிஸ், அதாவது பிராண்டு, அதுக்குள்ள டீப்பான அவங்கள ஆழ்ந்த அறிவு, இந்த ஆழ்ந்த அறிவு தான் அவங்களுடைய இந்த
பெரிய வளர்ச்சிக்கு அவருக்கு பின்னாடி வந்து உறுதுணையாக இருந்திருக்கு. ஸோ இந்த அறிவு வந்து சாதாரணமாக வந்துடாது. அதுக்கான உழைப்பு மிகவுமே அதிகம். ஸோ அதனால இந்த அவர் அந்த அந்த அறிவையுமே வந்து அவர் வந்து பல கோர்சஸாகவும், அதாவது இணையம் வழியாக பல இளைய தலைமுறைகளுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அது பெரிய பெரிய முயற்சி. ஏன்னா நம்ம மட்டுமே நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிற இதை தாண்டி வந்து அது அடுத்த மக்களுக்கு எடுத்துட்டு அடுத்த தலைமுறையும் அதை ஃபாலோ பண்ணி அவங்களும் முன்னேறி மேலே வரணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் சுந்தர் சார். இந்த ஒரு கடந்த 1 மணி நேரமா உங்கள்கிட்ட நிறைய விவாதங்கள், நிறைய சின்ன சின்ன கலந்துரையாடல் வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய முயற்சி இன்னும் வெற்றி பெறணும். நிறைய பேர் இந்த பங்கு சந்தையில பெரிய தலைவர்களை உருவாக்கணும். அதுதான் எங்களுடைய வேண்டுதல். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.